கோயிலுக்கு அதிகாலையில் சென்று அழகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்தேற்றுவதற்காக கிளம்புறாங்க. அப்போ சேர்றார். சேர்ந்து அக்காவை பார்த்தோன்னே அவங்க பாதத்தில் விழுந்து வணங்குறார். அப்போ தான் அம்மா சொல்கிறாங்க, திருவாளன் திருநீற்றை திலகவதியார் அளிக்க பெருவாழ்வு வந்ததுன்னு வாங்கி பூசினாராம். மாற்று சமயத்துக்கு போயிட்டு வந்த உடனே அவங்க என்ன கொடுத்து ஆட்கொள்கிறாங்க? திருநீர் கொடுத்து ஆட்கொள்கிறாங்க. திருநீர் தான் சைவ சமயத்தில் மிக முக்கியமானது, மேலான பொருள். திருநீருக்கு மேலே மேலான பொருள் வேறு எதுவுமே கிடையாது. எதை எரிச்சாலும் என்ன கிடைக்கும்? திருநீர். அதுக்கு மேலே ஒரு நிலை கிடையாது. அதுதான் இறுதி நிலை, நிலையாமை, யாக்கை நிலையாமை, எல்லாம் நிலையாமை சொல்லக்கூடியது. அதனால திருநீர் எடுத்து கொடுத்தாங்க. கங்காளன் பூசும் கவச திருநீர். திருநீற்று பதிகமே ஞானசம்பந்தர் ஒரு பதிகம் பாடியிருக்கார். ஆனநீற்று கவசம் அடைய புகும் எண்கள் வானவூர் கொள்வோம்னான் மாயப்படை வாராம் என்றார். மாயப்படை அல்லல் படையெல்லாம் விளக்கணும்னா நீ என்ன செய்யணும்? திருநீரை பூசணும். 3 விரலில் எடுத்து பூசணும். ஆணவம் கண்மம் மாயை 3 விலகணும். நமக்கு இறைவனோட திருவடியை அடைய வேண்டும், பிரவாமை வேண்டும்னு 3 விரலில் பூசணும். தீக்கை பெறாதவர்கள் உத்தூலனமாக, அதாவது திருநீர் தண்ணீரில் குலைக்காமல் பூசணும். தீக்கை பெற்றவர்கள் அதுக்குரிய அனுஷ்டானம் 16 இடங்களில் பூசணும். அது நிறைய விதிமுறைகள் இருக்குது. அந்த வகையில் அம்மா என்ன பண்ணுறாங்க? வந்த உடனே திருநீர் கொடுத்து ஆட்கொள்கிறாங்க. திருவாளன் திருநீர். அவர் பூசியிருக்கக்கூடியது எது? திருநீர். பெருமான் பூசியிருக்கக்கூடியது திருநீர். அந்த திருநீற்றை கொடுக்குறாங்க. திலகவதியார் கொடுத்தோன்னே பெருவாழ்வு வந்ததுன்னு பூசினார். அவரை அழைத்து கொண்டு போய் எங்கே நிறுத்துகிறாங்க? விரட்டானேஸ்வரர்கிட்ட போய் நிறுத்துகிறாங்க. பார்க்குறாரு விரட்டானேஸ்வரரை. அவர் இவரை பார்க்குறாரு, இவர் அவரை பார்க்குறாரு. திருக்கோயிலுக்கு சென்றால் நாம் சாமியை பார்க்கணுங்கிறது உனக்கண். இந்த கண் பார்த்தாலும் ஒன்று தான், பார்க்காவிட்டால் ஒன்று தான். ஆனால் சாமி நம்மளை பார்க்கணும், அவர் தான் நம்மளை பார்க்கணும். அப்போ தான் நம்மளோட வினை கழியும், ஞானம் வரும், அஞ்ஞானம் நீங்கும், மெய்ஞானம் கிடைக்கும். விரட்டானேஸ்வரர் அப்படியே பார்க்குறாரு. அப்போ தான் வயிற்று வலியோடு இருக்கார், நிற்க முடியல. அப்போ தான் பாட சொல்கிறார் சாமி. நான் என்ன சொல்லி பாடுறதுன்னா, குற்றாயினவாறு குற்றாயினவாறு விளக்ககளீர். கூற்றுவன்னா யமன். யமன் போல இந்த வயிற்றை சுருட்டி மடக்கி, அதான் சொல்கிறார், வயிற்றோடு துடக்கி முடக்கியிட. அப்படி ஒரு வயிறு வலி. குற்றாயினவாறு விளக்க